இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இன்று புனித வாரத்தில் சனிக்கிழமை, அமைதியின் நாள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு மாட்சிமையோடு உயிர்த்தெழுவதற்காக காத்திருக்கும் நாள். இந்நாளில் ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கின்ற எல்லா ஆன்மாக்களுக்காகவும், குறிப்பாக நமது குடும்பத்தில் மரித்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும், ஒத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காகவும் அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அதிகாலையில் ஆண்டவரின் குரலில் இன்று தொடக்க நூல் அதிகாரம் 4. ஆதாம் தம் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள், ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள். பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவனானான். காயின் நிலத்தை பண்படுத்துபவனானான். சில நாள்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடும் சினமுற்றான். அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். காயின் தன் சகோதரன் ஆபேலிடம், நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்த பொழுது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய். நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது. மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார். காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது. இன்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்தி இருக்கின்றீர். உமது முன்னிலையில் நின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன். மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது. என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானே என்றான். ஆண்டவர் அவனிடம், அப்படியன்று, காயினை கொல்கின்ற எவனும் 7 முறை பழி வாங்கப்படுவான் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஒரு அடையாளமிட்டார். பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன்னை விட்டு சென்று ஏதேனுக்கு கிழக்கே இருந்த நோது நாட்டில் குடியேறினான். காயினின் வழிமரபினர். காயின் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் கருவுற்று ஏனோக்கை பெற்றெடுத்தாள். அப்பொழுது காயின் ஒரு நகரை நிறுவி
அதற்கு தன் மகன் ஏனோக்கின் பெயரை வைத்தான். ஏனோக்கிற்கு ஈராது பிறந்தான். ஈராதுக்கு மெகுயாவேல் பிறந்தான். மெகுயாவேலுக்கு மெத்துசாவேல் பிறந்தான். மெத்துசாபேலுக்கு இலாமேக்கு பிறந்தான். இலாமேக்கு 2 பெண்களை மணந்து கொண்டான். ஒருத்தியின் பெயர் ஆதா, மற்றொருத்தியின் பெயர் சில்லா. ஆதா யாபாலை பெற்றெடுத்தாள். இவன்தான் ஆடு மாடு மேய்த்து கூடாரத்தில் வாழும் மக்களின் தந்தை. அவன் சகோதரன் பெயர் யூபால். இவன்தான் யாழ் மீட்டுவோர், குழலூதுவோர் ஆகியோர் அனைவரின் தந்தை. சில்லா தூபால் காயினை பெற்றெடுத்தாள். இவன் வெண்கலத்தாலும் இரும்பாலும் எல்லா விதமான கருவிகள் செய்யும் கொல்லனானான். தூபால் காயினுக்கு நாகமா என்ற சகோதரி இருந்தாள். இலாமேக்கு தன் மனைவியரிடம், ஆதா, சில்லா, நான் சொல்வதை கவனியுங்கள். இலாமேக்கின் மனைவியரை, என் சொல்லுக்கு செவி கொடுங்கள். என்னை காயப்படுத்தியதற்காக ஒருவனை நான் கொன்றுவிட்டேன். என்னை அடித்ததற்காக அந்த இளைஞனை நான் கொன்றேன். காயினுக்காக 7 முறை பழிவாங்கப்பட்டால் இலாமேக்கிற்காக 77 முறை பழிவாங்கப்படும் என்றான். ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள். காயின் ஆபேலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றாள். சேத்துக்கும் மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு அவன் ஏனோசு என்று பெயரிட்டான். அப்பொழுது ஆண்டவர் என்னும் திருப்பெயரால் அவரை வழிபடலாயினர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மன்றாடுவோமாக. விண்ணக தந்தையே இறைவா, ஆதாம் ஏவாள் வழியாக ஒரு பரிசுத்தமான இனத்தை நீர் இந்த உலகில் உருவாக்க விரும்பினீரே. ஆனால் கீழ்ப்படியாமையினால் உமது அருளை உமது மக்கள் இழந்தார்கள். இழந்த உமது அருளை மக்களுக்கு திரும்ப அளிப்பதற்காக திருமகனையே எங்கள் பாவங்களுக்காக நீர் கையளித்தீரே. அவரின் உயிர்ப்பு பெருவிழாவிற்காக காத்திருக்கும் நாங்கள் இந்த நாள் முழுவதும் எங்கள் பாவத்தினால் இழந்த உமது ஆசீர்வாதத்திற்காக மனம் வருந்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமை மிகு உயிர்ப்பின் வழியாக நாங்களும் எங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு புது படைப்பாக மாற எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.